வணக்கம். நம் ஊரில் இருக்கிற கோவில்களில் அமாவாசை அன்னைக்கு சிறப்பாக பூஜை செய்ய காரணம், அன்று தெய்வங்கள் மற்ற நாட்களில் சக்தியுடன் இருப்பதை காட்டிலும் அதிக சக்தியுடன் அமானுஷ்ய விஷயங்கள்லேருந்து ஊரை காக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் சிறப்பாக பூஜை செய்யப்படுது. இந்த அமாவாசை நாளில் நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அமாவாசை அன்னைக்கு வழிபடக்கூடிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர், குலதெய்வம், காளி, பிரத்யங்கரா தேவி, ஸ்ரீ வராகி அம்மன், நரசிம்மர், ஆஞ்சநேயர், ஆற்றங்கரையில் வீற்றிருக்கின்ற சிவன் ஆலயங்கள் மற்றும் மாசாணியம்மன், அங்காள பரமேஸ்வரி, இந்த மாதிரி தெய்வங்களை அன்னைக்கு வழிபடுவது சிறப்பு. அமாவாசை என்று சர்வகோடி லோகங்களில் உள்ள மகரிஷிகள் உட்பட அனைத்து தேவதைகளும் ஜீவன்களும் காலம் சென்ற நம் முன்னோர்களும் பூலோகத்திற்கு வந்து புண்ணிய நதிக்கரைகளிலும் கடலோரங்களிலும் காசி, ராமேஸ்வரம், கையை போன்ற புண்ணிய தலங்களிலும் தர்ப்பண பூஜையை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் நமக்கு உரைத்திடும் உண்மைகள். சில சடங்குகளுக்கும் சில வழிமுறைகளுக்கும் அமாவாசை ரொம்பவுமே சிறந்தது. அதில் ஒன்று தான் பித்ரு தர்ப்பணம். முன்னோர்களில் 3 தலைமுறையினரையாவது நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். நமது முன்னோர்களும் பெற்றோர்களும் ஏற்கனவே இறைவனடி சேர்ந்திருந்தால் அவர்கள் அனைவரின் ஆன்மாக்களும் நம்ம எங்கிருந்தோ ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். நமது முன்னோர்களின் ஆன்மாக்கள் நம்மை சுற்றி எங்கும் வியாபித்துட்டு இருக்கிறதுனால அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களின் அருளாசையால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும். ஆண்கள் விரதம் இருந்து சாமி கும்பிடலாம். பெண்கள் கண்டிப்பாக விரதம் இருக்கக்கூடாது. பசியோடு அன்று அமாவாசை அன்று சமையல் செய்யக்கூடாது. காகம் சனீஸ்வரருக்குரிய வாகனம் அப்படிங்கிறதுனால பிதுர் அப்படிங்கிற முன்னோர் வழிபாட்டிலும் காகத்திற்கு முக்கியத்துவம் உண்டு. காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்றும் யமனின் தூதுவன் என்றும் சொல்வதுண்டு. காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நம் முன்னோர் அமைதி பெற்று நமக்கு ஆசியளிப்பர் அப்படிங்கிறது நம்பிக்கை. தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பிற காக்கைகளையும் கரைந்து அழைத்து பின்னரே காகம் உணவு உண்ணும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஜீவனான காகத்திற்கு உணவிடுவதன் மூலம் பித்ருக்களின் ஆசியை பெற முடியும். முன்னோர்களுக்கு நாம் செய்யும் திதி பலன்களை நம்மிடமிருந்து பெற்று பிதுர் தேவதைகளிடம் வழங்குபவர் சூரியன். அந்த தேவதைகளே மறைந்து நம் முன்னோரிடம் பலன்களை சேர்க்கின்றன. அதனால சூரியனை பிதுர்காரகன் அப்படின்னு சொல்றோம். அமாவாசை நாட்களில் தீர்த்தங்களில் நீராடும் போது பிதுர்காரராகிய சூரியனுக்கு அர்க்கியம் செய்வது, அதாவது இரு கைகளாலும் நீர் வடுவது மிகுந்த நன்மை தரும். சமுத்திரத்தில் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி 3 முறை அர்க்கியம் செய்வதன் மூலம் சூரியனின் அருளை பூர்ணமாக பெற முடியும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.